السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونصلي ونسلم على رسوله الكريم أما بعد. فيقول الله سبحانه وتعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا قوا أنفسكم وأهليكم نارا وقودها الناس والحجارة عليها ملائكة غلاظ شداد لا يعصون الله ما أمرهم ويفعلون ما يؤمرون. صدق الله العظيم. وقال نبينا محمد صلى الله عليه وسلم: الكيس من دان نفسه وعمل لما بعد الموت، والعاجز من أتبع نفسه هواها وتمنى على الله، أو كما قال صلى الله عليه وسلم. கணிதக்குரிய சகோதரிகளே, தாய்மார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களோட கொண்ட அன்பு இறக்கம், அல்லாஹ்வுடைய ஒரு கிருபை, அல்லாஹ்வுடைய மாளிகையில வெள்ளிக்கிழமை ஒரு சிறப்பான ஒரு நாள்ல ஹிஜ்ரி 1448 ஆண்டுடைய புது வருடத்தின் முதலாவது ஜும்மாவுடைய ஒரு தினத்துல தீனுடைய ஒரு மார்க்க சபையில அல்லாஹ் உட்காரக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை தந்திருக்கிறார். கண்ணியமான சகோதரிகளே, தாய்மார்களே, ஒரு உண்மையான நேர்மையான கண்ணியமான ஒரு இஸ்லாமிய சமூகம் உருவாகிறதுக்கு பெண்களுடைய பங்களிப்பு அல்லாஹ் வரலாற்று நிலைகளிலும் மிக முக்கியமானதாக இருக்கிறார். ஒரு வீட்டில் ஒரு பெண் மனைவியாக, தாயாக, மகளாக, மாமியாக, மருமகளாக, சகோதரியாக, பல்வேறுபட்ட கதாபாத்திரங்கள்ல குடும்ப வாழ்க்கையை அமைக்கக்கூடிய ஒரு பொறுப்பை பெண்களுக்கு அல்லாஹ் படைத்திருக்கிறார். சொர்க்கத்துல ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை படைச்ச அல்லாஹ் அந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு துணையாக தேர்ந்தெடுத்ததுதான் ஒரு மனைவி, ஒரு பெண். மனித இனம் உலகத்துல பெறுவதற்கு அல்லாஹ் காரணமாக இருக்கிறான் ஆண் பெண்ணுடைய அந்த தொடர்பு. அந்த அமைப்புல கண்ணியமான சகோதரிகளே, முஹர்ரமுடைய மாதத்தை அடைந்திருக்கிறோம், புது வருடத்தை அடைந்திருக்கிறோம். புனிதமான ஒரு மாதம். சில சிறப்பம்சங்கள் அல்ல இந்த மாதத்தை பெற்றிருக்கிறார். ஒரு புனிதமானது. சில வரலாற்று நிகழ்வுகளை இந்த மாதம் பதிவு செய்து விட்டிருக்கிறது. அது ஒன்றுதான் கண்ணியமான சகோதரிகளை, ஹிஜ்ரத்துடைய நிகழ்வும் ஞாபகப்படுத்தப்படுது. மக்காவுடைய 13 வருஷம் வாழ்க்கைக்கு பின்னால அல்லாஹ்வுடைய அனுமதிப்படி மதீனாவுக்கு ஹிஜ்ரத் போறான். சொந்த ஊரை விட்டு, தாயகத்தை விட்டு அல்லாஹ்வுக்காக, அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்காக. அந்த நிகழ்வு நடந்த நிகழ்வுடைய ஆரம்ப கட்ட பேச்சுவார்த்தைகள், முடிவுகள் நடந்த ஒரு மாதமாக முஹர்ரம் இருக்கிறது. அதனால்தான் ஹிஜ்ரி ஆண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத்தை மையமாக வைத்து ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. 1448 ஆண்டு நாங்கள் ஆரம்பிச்சிருக்கிறோம். அதிலிருந்து 13 வருடங்கள் நபித்துவத்துடைய காலத்தை நாங்கள் கூட்டி பார்க்கிறோம். மக்காவுடைய 2 முக்கியமான சிறப்பான நோன்புகள் இருக்கிறது. தாசுஆ, ஆஷூரா. 9வது நாள் வார வியாழக்கிழமை, 10 வெள்ளிக்கிழமை. ஆஷூரா 10ஆம் தினம். யூதர்கள் நோன்பு பிடிச்சிருந்தாங்க. மதீனாவுல வந்த காலங்கள்ல என்னன்னு கேட்டாங்க. சொல்லப்பட்டுச்சு, இது மூசா அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் பாதுகாத்து ஃபிரௌனை அழிச்சனா, நாங்க அதை நன்றிக்கடனாக ஞாபகார்த்தமாக நோன்பு இருக்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யூதர்களுக்கு மாற்றம் செய்யறதுக்காக நோன்பை தானும் நோட்டு மக்களுக்கு நோக்க சொன்னாங்க. ஒரு வருஷத்துடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். சனத்தல் மாவியா, சனத்தல் மாவியா,
நான் முடிச்ச வருஷம் ஹஜ்ஜோட முடிச்சவன் அந்த வருஷத்துக்குரிய பாவத்தை மன்னிப்பு. எனவே அந்த நோன்பு தவறாம வார வெள்ளிக்கிழமை வியாழக்கிழமையும் சேர்த்து பிடிக்கிறது. அந்த வெள்ளி சனி ஏதோ நாட்கள் வெள்ளிக்கிழமை அடிப்படையில் நான் பிடிக்கணும். அந்த நோன்பை நோட்டு முஹர்ரம் மாதத்தை நாம் இன்ஷால்லாஹ் சிறப்பாகும். அநியாயம் உலகத்தில் அளிக்கப்பட்ட நாள், ஃபிரௌனுடைய வாழ்க்கைக்கு அல்லாஹ் இறுதி முடிவு கொடுத்த நாள். அப்படியான நாளும் இந்த முஹர்ரம் மாதத்தில் இருக்கு. சில வரலாற்று ஆசிரியருடைய கிதாபுகள் எழுதப்பட்டிருக்கிறது. நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய அந்த கப்பல் அல்லாஹ் மோமின்களை ஏற்றுச் செல்லுமாறு கப்பல் கப்பல் தயாரிக்குமாறு சொன்னான். உலகத்துல முழுக்க வெள்ளம் வந்து எல்லாரும் அழிக்கப்பட்டாங்க. எல்லா படிப்புகளையும் ஒவ்வொரு ஜோடிகள் தான் ஏற்று சொன்னாங்க. மனிதனில மோமின்கள் அவங்க ஏற்றப்பட்டு காப்பாற்றப்பட்ட கப்பல் போய் கரை ஒதுங்கிய நாள் இந்த நாள் சொல்லப்படுது. அந்த காலத்துடைய நாட்படி முஹர்ரம் 10ஆம் நாளுக்கு பிறந்தது. இப்படிப்பட்ட முஹர்ரமா அறிஞ்சிருக்கிறோம். கண்ணியமான சகோதரிகளே, ஒரு புது வருடத்துடைய ஆரம்பத்தில் இருக்கிறோம். என்னோட வாழ்க்கையில சில விஷயங்களை நாங்க மாற்ற வேண்டிய ஒரு கடமைப்பாடு இருக்கு. ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டிய ஒரு கடமைப்பாடு இருக்கு. அதுல பாரிய பொறுப்பும் பெண்களுக்கு இருக்கு. குர்ஆன்ல அல்லாஹ் பேசக்கூடிய பெண்களுடைய தன்மைகள் இந்த வாழ்க்கையில பிரதிபலிச்சா நிம்மதியான சந்தோஷமான சுபிட்சமான வாழ்க்கை எல்லாம் தருவாங்க. ஆல இம்ரான் சூராவுல ஒரு பெண்ணை பத்தி எல்லாம் சொல்றாங்க. ஒரு தாய், இம்ரானுடைய மனைவி. கண்ணியமான சகோதரிகளை, தாய்மார்களே, பிள்ளை பராமரிப்பு, பிள்ளைகளை சீரடிகளா வளர்த்தெடுக்கிறது. பிள்ளை பெற்று வளர்த்து கொஞ்சம் வளர்ந்ததுக்கு பின்னால் நல்ல ஆரம்பிக்குது. பிள்ளைகளை நாங்க பெற்றெடுக்க முந்தியிருந்தே ஆரம்பிக்கிறது. நிறைய காலம் ஆரம்பிக்கிறது. வயிற்றுல கற்பனையாக இருக்கும் பொழுது அந்த இம்ரான் என்ற நல்லடியாருடைய மனைவி ஒரு நேர்ச்சி வைக்கிறார். என்ன நேர்ச்சி? அல்லாஹ்வுக்கு அந்த நேர்ச்சியை மொழிகிறார், முன்வைக்கிறார். இன்னி நகர்த்துலக மாஃபி பத்னி முஹர்ரரா, நான் என்னுடைய வயிற்றுக்குள் இருக்கக்கூடிய இந்த சிசுவை, குழந்தையை, முஹர்ரரா, அது சொல்ல வர விஷயம் என்ன, மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு நான் இமாமாக, சமூகத்துக்கு மார்க்கத்தை சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு மார்க்க வழிகாட்டியாக, சமூக தலைவராக நான் நேர்ந்துட்டேன். அல்லாஹ்வுடைய மாளிகைக்கு பணிவிடை செய்கிற நியத்தை, நேர்ச்சைய வயிற்றுல பிள்ளை சிசுவாக இருக்கும் பொழுது நேர்ச்சி வைக்கிறார். சமகாலத்துல வைத்தியர்கள் ஆய்வு செஞ்சு சொல்றாங்க, குர்ஆன் எப்பயோ சொல்லிட்டு, தாயுடைய சிந்தனைகள், உணர்வுகள், சுபாவங்கள் பிள்ளைகளை தாக்கம் செலுத்துது. வயிற்றில் இருக்கக்கூடிய குழந்தைகளை தாக்கம் செலுத்துது. குர்ஆன் தான் எப்பயோ சொல்லிட்டான். அப்ப நேர்ச்சி வைக்கிறாங்க. குழந்தை பிறகுது, பெண் குழந்தை. எதிர்பார்த்தது ஆண் குழந்தை. பெண் குழந்தை கிடைச்சதோட இவங்களுக்கு எதிர்பார்த்த ஆம்பளை பிள்ளை கிடைக்கலையே. அல்லாஹ் சொல்றாங்க துஆவுல, இன்னி வதாத்துஹா உன்சா வலைஸ தக்கரு கல் உன்சா, யாரா நான் பெண் குழந்தையை தான் பெற்றெடுத்திருக்கிறேன். ஆண் குழந்தையா இருந்தா பெண் குழந்தை மாதிரி இல்ல, ஒடியாடி சமூகத்துல பல பணிகளை செய்வாரு. பெண் குழந்தை தானே வந்திருக்குது, திரைக்கங்கால தானே சேவைகளை செய்யணும் என்ற அமைப்புல அந்த தாய் அல்லாஹ் அடுத்து சொல்றார். கண்ணியமான சகோதரிகளே, இந்த தாயுடைய நியத்தை, எதிர்பார்ப்ப அல்லாஹ் வீணாக்கல. பிறந்த குழந்தை மரியம் அலைஹிஸ்ஸலாம், ஒரு அதிசயமான குழந்தை. அந்த மரியம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் கணவனுடைய தொடர்பு இல்லாம ஒரு ஆண் குழந்தையை கொடுத்தான், ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை. அப்ப உம்மம்மா வச்ச நியத்தை பேரப்பிள்ளை மூலமா தான் நிறைவேறினான். தாய் வச்ச நியத் தண்ட பிள்ளைக்கு அது பொம்பளை பிள்ளை அமைஞ்சிட்டு மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு இமாமாக முடியாது. அந்த பிள்ளைக்கான ஆண் குழந்தையை கொடுத்து அல்லாஹ் என்ன செஞ்சான், மஸ்ஜிதுல் அக்ஸாவுடைய இமாமாக ஆக்கினான். பாருங்க எவ்வளவு அல்லாஹ் அந்த குழந்தையை கபூல் செஞ்சான்னு சொன்னா, மஸ்ஜிதுல் அக்ஸாவுடைய இமாமாக பல சேவைகள் செய்து உயிரோட அல்லாஹ் உயர்த்தி இருக்கிறான். பிற்காலத்துல இறங்குவார். உலகத்துல வரக்கூடிய தோன்றக்கூடிய ஃபித்னாக்கள்ல, குழப்பங்கள்ல மிக பயங்கரமானது தஜ்ஜால் இருக்கிறான். அந்த தஜ்ஜால கூட கொலை செய்யக்கூடியது ஈசா அலைஹிஸ்ஸலாம். ஒரு தாயுடைய நல்ல நியத் அல்லாஹ் அதை கபூல் செஞ்சு அதை பேர குழந்தையின் மூலம் தான் நிறைவேறினான். அதனால சகோதரி தாய்மார்களே,
எப்பொழுதுமே எங்களோட பிள்ளைகள் மூலமாக இருக்கலாம், எங்களோட தகமைகள் படிப்புகள் எதா இருந்தாலும் மார்க்கத்துக்கு இஸ்லாத்துக்கு நான் என்ன பணியோடு செய்யலாம்? என்னுடைய பேருக்கு புகழுக்கு, என்னுடைய குடும்பத்திலே கௌரவத்துக்கு, அம்மாவுக்காக. முன்னைய காலத்தில் நடந்த சம்பவத்தை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினாங்க. ஒரு பெண் தன்னுடைய குழந்தைக்கு பால் கொடுத்து கொண்டிருக்கிறார். பால் குடிக்கக்கூடிய வயசுல பேசின குழந்தைகளுடைய நிகழ்வு வருது. பாலூட்டி கொண்டிருக்கும் பொழுது ஒரு குதிரையில ஆடம்பரமாக ஒரு பெரிய ஒரு அரசன் போறான். தாய் பால் ஊட்டி கொண்டிருக்கும் பொழுது இவட மனசுல வருது, ஏண்ட பிள்ளை பெருசாமி இப்படி குதிரையில எதிர்காலத்துல கார்ல பெட்ரோல நல்ல கௌரவமா போற மாதிரி ஒரு காட்சி. என்னுடைய குழந்தை இப்படி நல்ல வசதியா ஆடம்பரமா பெரிய தாம்பியமா வாழக்கூடிய பிள்ளையா மாத்து. கண்ணியமான சகோதரிகளே, தாய்மார்களே, பால் குடிக்கக்கூடிய அந்த குழந்தை பேசுற வயசு இல்லை, ஆனா அல்லாஹ் பேச வச்சான். அந்த புள்ள உடனே பேசுது, சொல்லுது, யா அல்லாஹ் என்னை இவனை போன்று ஆக்காதே. இன்னொருத்தர் போறாரு, அவரு சங்கிலியால கட்டி அடிச்சு இழுத்து கொண்டு போறாரு. தாய் சொல்ற துவாவுல விலங்கத்தை பார்த்து, யா அல்லாஹ் இவனை போல என்ன பிள்ளை ஆக்கிறாரு. புள்ள உடனே பேசுது, யா அல்லாஹ் இவனை போல என்ன ஆக்கு. பேச முடியாத வயசு, பால் குடிக்கிற வயசு. ஒரு 5 குழந்தைகள் பால் குடிக்கிற வயசுல குழந்தையா பேசினா நல்ல சம்பவம். அப்ப தாய் கேட்கிற மகன்கிட்ட, பேசுற வயசு இல்ல, பேசிட்டு கொள்ள என்ன, அந்த அரசன் போனான், டாபிகமா ஆடம்பரமா போனான், அவனை போல ஆக்குமாறு துவா கேட்டே வானான்னு சொல்லி துவா கேட்டாய் பிள்ளைய வானே. அந்த பிள்ளை சொல்லிச்சு, உனக்கு வெளிப்பார்வையில பெரிய ஆடம்பரமா டாபிகமா போறான், ஆனா இவன் ஒரு அநியாயக்கார அரசன். இவனை போல நீங்க ஆக்க துவா கேட்கிறீங்க, வெளிலண்டதை பார்த்து நான் ஆக்க வானான்னு தான் துவா கேட்கிறேன். அடிச்சு இழுத்து கொண்டு போகப்படக்கூடிய மனிதன் அவன் அப்பாவி. அவனுக்கு கொடுக்கப்படக்கூடிய தண்டனை அநியாயமான தண்டனை. அவன் குற்றவாளி அல்ல, அவன் அநியாயம் விளைக்கப்பட்டவன். அநியாயம் விளைக்கப்பட்டவங்க அல்லாஹ்வுல எப்படி மன்னிப்புக்குரியவங்க தானே, அவங்களுக்கு தான் அல்லாஹ்வுடைய உதவி என்ற கூட சொல்லுவாங்க. அந்த அந்த நபரை போல ஆக்க சொன்னாங்க. என்ன சொல்ல வந்த கண்ணியமான சகோதரிகளே, ஒரு தாயுடைய பொறுப்பு சிசுவாக குழந்தை இருக்கும் பொழுதே பராமரிப்பு ஆரம்பிக்குது. நல்ல குழந்தைகளை உருவாக்கக்கூடிய தன்மை ஆரம்பிக்குது. ஒரு நல்ல மனைவியாக ஒரு பெண் இருக்கும் பொழுது அந்த வீட்டில் நல்ல பிள்ளைகள் உருவாக்குவாங்க. சாலிஹான மனைவி எந்த அளவுக்கு சொன்ன கண்ணியமானவர்களே, ஒரு சாலிஹான மனைவி எப்படி இருப்பான்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடையாளம் சொல்றாங்க. ஒரு கணவனுக்கு நல்ல மனைவி என்ன அடையாளம்? இதா நதரஹு சர்ரத்து. கணவன் பார்த்தாலே மனைவியை பார்க்கிறது கணவன் ஒரு சந்தோஷமா இருக்கு. நல்ல மனைவி கிடையாது. அத்தாத்துவின் அமர கட்டளையிட்டா அந்த மனைவி அதை எடுத்து நடக்கும். கணவன் என்ன சொல்றாரோ அல்லாஹ்வுக்கு மாறுபாடு இல்லாத விஷயங்கள்ல அந்த மனைவி கட்டுப்படுவார். லா தகுனு ஃபீ மாலிஹி வலா ஃபீ நஃப்ஸிஹா. கணவன் சொத்திலும் தன்னுடைய உடலிலும் கணவனுக்கு துரோகம் செய்ய மாட்டார். நல்ல மனைவி. இப்படியான ஹதீஸ்களை வச்சு நாங்க எந்த தன்மைக்கு உட்படுறோம்ன்றதை பார்த்துக்கிறோம். இந்த தன்மைகள் இருக்கிறார். கணவன்மார்கள் மனைவிமாருக்கு செய்ய வேண்டிய தலைப்புல ஆண்களுக்கு மத்தியில உரைகள் நிகழ்த்தப்படும், பெண்களுக்கு மத்தியில பேசப்படக்கூடிய நான்கு கணவன்மாருக்கு என்ன செய்யணும்? கண்ணியமான சகோதரிகளே, எந்த அளவுக்கு சொன்னா கணவன் மனைவியுடைய உறவு அல்லாஹ் வர்ணிக்கிறான். உதாரணம் சொல்றான், ஆடை போல. பொண்ண லிபாசுல்லக்கும் அன்தும் லிபாசுல்லஹுன்ன. ஒரு ஆடை எங்களோட உடம்புல உடுத்திருக்கக்கூடிய ஆடை, உடம்புல உடுத்திருக்கக்கூடிய ஆடையும் அந்த உடம்பும் மாதிரி தான் கணவன் மனைவி. அவரோட நெருக்கம் என்ன? குளிரான காலத்துல தடிப்பமான கனமான ஆடை அணிகிறோம், கனமான உஷ்ணமான காலத்துல வெள்ளியாடை அணிகிறோம். என்ன அர்த்தம்? கணவனுக்கு கணவனுடைய நிலைமைகளை புரிந்து நடக்கக்கூடியதாக மனைவியும், மனைவியுடைய நிலைமையை புரிந்து நடக்கக்கூடியவராக கணவனை பாடணும். ஆடை என்ன செய்யுது? குறைகளை மறைக்கிறது. ஆடை
குறைகளை மறைக்குது. ஆடைக்குத்தான் உடம்புல எங்கெங்க என்னென்ன அடையாளங்கள் என்னென்ன மச்சங்கள் இருக்கின்றது தெரியும் யாருக்கும். சில இடங்கள் கண்ணியமானே எந்த கட்டத்திலையும் நாங்க மற்றவங்களுக்கு முன்னாலும் திறக்க மாட்டோம். அப்படியான இடங்கள் கூட ஆடைக்கு ரகசியம் அல்ல, ரகசியங்களை மறைக்குது, குறைகளை மறைக்குது. அதே போல ஆடை ஒரு அலங்காரத்தை தருது. ஆடைக்கு ஒப்பிடப்பட்ட உறவு. என்னால கண்ணியமான சோதனை ஒரு ஆடை அணுக்கப்பட்டா அதை கிழிச்சா அப்படியே நாங்க என்ன அந்த ஆடை எல்லாருக்கும் முன்னால கழட்டி வீச மாட்டோம். நாங்க அந்த ஆடை துவைக்கிறது தொடர்பும் கழுவி அந்த ஊத்திய அழுக்க இல்லாம திரும்ப நாங்க அடிவோம். சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கு அப்படியே குடும்ப வாழ்க்கையை உதாசீனம் செஞ்சு ஒதுக்கி சில பிரச்சனைகளுக்கு விவாகரத்துகளும் தலாக்குகளையும் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு வாழ்க்கையாக வாழ்க்கை அமையக்கூடாது. ஆடை கிழிக்க தச்சு ஒடுக்கிற மாதிரி குறைகள் நடந்தா பிழைகள் நடந்தா மன்னிச்சு வாழுங்க. அதான் இந்த விளக்கம். கணவன் மனைவியுடைய உறவு மிக கண்ணியமான காலத்துல சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கு விரிசல் ஆகக்கூடிய மிகவும் கசப்பான சில சம்பவங்கள் நடக்கக்கூடிய ஒரு காலத்தில் இருக்கிறோம். பிரச்சனைகளை பெருசாக்கி கொண்டு சின்ன சின்ன பிரச்சனைகளை ஊதி பெருசாக்கி எப்படி ரெண்டு பேரை பிரிக்கிறதுக்கு காரணங்கள் தேடக்கூடிய காலம் அதிகமா சமாளிச்சு ஒத்துமைப்படுத்தி சேர்த்து வைக்கக்கூடிய அந்த நிலைமைகள் சொந்த பெற்றோர்களுக்கே இல்லை. மன்னிச்சு கொள்ளும் பிள்ளை மகளும் மருமகன் அந்த மகனும் மருமகன் பிரியறதுக்கு பிரதான காரணம் யாரும் பார்த்தா ரெண்டு சைடில் உள்ள பெற்றோர்கள். பல சம்பவங்கள் கேள்விப்படுறேன். தீனுடைய அந்த குடும்ப வாழ்க்கையுடைய உண்மையான மாண்பு மகிமை அந்த அந்த கௌரவம் தெரியாதுல்ல. பிரச்சனைகள் வந்த கண்ணியம் நாங்க விடுக்கிறது இல்லை. நீதியான நேர்மையான நல்ல பக்கசார்பு இல்லாத அனுபவம் உள்ள ரெண்டு குடும்பத்துல ரெண்டு மூத்தவங்களை வச்சு பேசி நான் சுமூகமான முடிவுக்கு வர சொல்லி அனுப்புறான்னு சொல்லுது. ஏன்னா பிரச்சனைகள் அற்ற வாழ்க்கை சிறந்தது. பிரச்சனைகள் வரும்போது சமாளிக்கக்கூடிய ஒரு பக்குவத்தை ஏற்படுத்திக் கொள்வது எங்களுக்கு மிக முக்கியமான கடமை. எங்களோட பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை கவனிச்சு வாழ்க்கை போகுது எப்படின்னா அவங்களே என்னத்தை வந்து ஏற்றுக்கொண்டிருக்கிறார் பேருக்கு வாழ்றாங்க. ஒரே வீட்டுக்குள்ள வாழ்றாங்க. வாழ்க்கையில கணவன் மனைவியும் அவங்க கணவன் மனைவி என்ற அன்பு பாசங்களை பகிர்ந்து பல வருடங்கள் ஒரு பேன் நிகழ்ச்சியில சொன்ன உடனே ஒருத்தர் வந்து அழுது பேசுறாரு. சொல்றாரு நீங்க சொன்ன விஷயம் எங்கட வீட்டுக்குள்ளே நடக்குது. சொல்றாரு 10 வருஷமா பேருக்குத்தான் ஒரே வீட்டுல வாழ்றோம். என்ன உறவு கண்ணியமானது இதெல்லாம் என்ன ஒரு சின்ன பிரச்சனைகளை பெருசா ஊதி வைராக்கியம் வச்சு வஞ்சகம் வச்சு நான் விட்டு கொடுக்க மாட்டேன், நான் படைஞ்சு போக மாட்டேன். குடும்ப வாழ்க்கைன்றது கண்ணியமானவர்களே மாமசலா சொன்னாங்க. ஒரு பெண் படைக்கப்பட்டிருக்கிறது. ஆண்களுக்கு சொன்னாங்க விழா எலும்பார். அந்த விழா எலும்புல வளைவு இருக்கும். அதனால வளைவை சமாளிச்சு போறது ஆண்களுக்கு நான் சொல்ல புத்திமதி. அந்த வளைவை சமாளிச்சு கொண்டுதான் வாழணும். அந்த வளைவை நிறுத்த போன தலாக் ஆயிரும். ஆண்கள் எதிர்பார்க்கிறது பெண்கள் ஒரே நாள்ல பெரிய ரேடியஸ் தெளிவியா மாத்துறதுக்கு. அதை பெண்களும் சில இடங்கள்ல எதிர்பார்க்கிறது ஆண் என்னுடைய கணவர் நான் சொல்ற மாதிரி கண்ணை கொடுத்து வாழணும். எங்கேயுமே நல்ல விலையை கொண்ட சகோதரிகள் தாய்மார்கள் வீட்டுடைய நிர்வாகம் அதிகாரம் ஆண்கள் கையிடும். எங்களை விட படிப்புல ஆண் குறைவா இருக்கிறான் கணவர். எங்களை விட கௌரவத்துல குறைவா இருக்கலாம். எங்களை குடும்பத்தை விட கணவனுடைய குடும்பம் சாதாரண குடும்பமா இருக்கலாம். எங்களை விட படித்தரங்கள்ல குறைந்தவரா இருக்கலாம். மனைவி கணவனுக்கு தான் கட்டுப்படும். அவரு சாதாரண எல்லாரும் சொல்றேன். மாப்பிள்ளை 10ஆம் வகுப்பு படிச்சிருக்காரு. மனைவி BA MA கலாநிதியா இருந்தால் அந்த மாப்பிள்ளைக்கு கட்டுப்படுத்த வேண்டும். இதுதான் இஸ்லாம். பட்டம் பதவி அந்தஸ்து படிப்பை வச்சல்ல கணவன் மனைவிய உறவு. கணவன் மனைவி என்ற உறவு மட்டும்தான் பண்ணது. அது கண்ணியமான சகோதரிகளே, நாம் எங்களோட பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை கவனிச்சு எங்களோட குடும்ப வாழ்க்கை அழகா அமைச்சுக்கொள்ளணும். கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா நபிஸல்லல்லாஹு வாழ்க்கை முன்மாதிரி, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா நபிஸல்லல்லாஹு வாழ்க்கை முன்மாதிரி, ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அலியோட வாழ்க்கை முன்மாதிரி. அழகான வாழ்க்கை, சாதாரண வாழ்க்கை, கஷ்டமான வாழ்க்கை, பசியோட பட்டினியோட குடும்ப பிரச்சனை இல்லை. எப்பயுமே நாலாந்த மாப்பிள்ள இவ்வளவு செலவு தந்தை ஆகணும். உதாரணம் 2000 ரூபாய் எல்லாம் வராதிக்க வேண்டியது சொல்லக்கூடாது.
சில டைம் 1000 ரூபா, சில 500 ரூபா, சில டைம் ஒன்றும் இல்லை, வெறுக்கை, யாரும் நடக்கல, தொழில் கிடைக்கல, கணவன் ஏற்றுக்கொள்ளும். 2.5 மாசம் 3வது மாசம் தலைப்பை பார்க்கலாம். 3வது மாசம் தலைப்பை வீட்டுல அடுப்பத்து வைக்க என்ன இல்லை. யார் வீட்டுல? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வீட்டுல அடுப்பத்து வைக்க என்ன இல்லை. சாப்பாடு சமைக்கிறத விட்டு அடுப்பத்து வைக்க என்ன இல்லை. சம்பவத்தை பல தடவை கேட்டுருப்போம், ஆனா படிப்படியோட கேட்போம். ஒன்றுமே சாப்பிடுறதுக்கு இல்ல. என்னமா சாப்பிட்டீங்க? 2 கரும்புறக்க அழிச்சப்பழம் தண்ணி. எத்தனை நாளைக்கு சாப்பிடுங்க? நோம்போடே வருது போகுது. நான் வைக்க கூடாது, வெறுத்து நிமிஷம் நோம்போடு விட்டுரும். வருஷத்துக்கு 1 மாசம் தான் சாப்பிடுறது. 3 மாசம் 2.5 மாசத்துக்கு மேல ஈச்சம்பழம் தண்ணியை குடிச்சு வாழ்ந்தாங்க. கணவன் மனைவிக்கு இடையில பிரச்சனை வரல. ஃப்ரிட்ஜ் நிறைஞ்சு போயிருக்குது, கறி மீன், மரக்கறி, சீனி, பருப்பு, சமையலறையில சமையலுக்குரிய சாமான்கள் 3 கிழமை 1 மாசம் 2 மாசத்துக்கு இருக்குது. டெய்லி பிரச்சனை. அவர்களுக்கு பொருளாதார வளம் குறைவு, நெருக்கடியான வாழ்க்கை, குடும்பத்தில் நிம்மதி, எங்களுக்கு எல்லாம் நிறைஞ்சிருக்குது. குடும்ப வாழ்க்கையில பதில் இல்லை. ஏன்? துனியாவை மையமா வச்சு வாழ்றோம். துனியாவை மையமா வச்சு வாழ்ந்தோம்னா அது குறைபாடு ஏற்படும் பொழுது கண்ணியமான சகோதரிகளே, எங்களோட குடும்ப வாழ்க்கையில விரிசல் ஏற்படும், பிரச்சனை வரும். அதனால தீன மையமா வச்சு வாழும். கணவன் மனைவியும் தான் தீன ஹயாத்தாக்குவோம். பெற்றோர் பிள்ளைகள் தீன ஹயாத்தாக்குவோம். பிள்ளைகள விஷயத்துல மிச்சம் நிதானமா, மிச்சம் விசால மனப்பான்மையோட அழகான முறையில கண்காணிங்க. பிள்ளைகளை பராமரிங்க. ஏதோ வளர்ந்துட்டாங்க, ஆளாயிட்டாங்க, எங்க போனாலும் போகலாம் வரலாம்னு விடாதீங்க. வகுப்புகளா இருக்கலாம், கிளாஸ்களா இருக்கலாம், முடியுமான அளவுக்கு ஆட்களை வச்சு தந்தையின் மூலம் சகோதரர்கள் மூலம் கூட்டிக் கொண்டு போய் வாரத்துக்கு இந்த காலத்துல நிச்சயம் முழுக்க பிள்ளைக்கு கவனிச்சு கொடுங்க, பாதுகாத்துக் கொடுங்க. மிக பயங்கரமான காலம் சகோதரிகள். சில விஷயங்களை பேசியதால் சில விஷயம் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. அந்த பழக்கம், இந்த பாவனை, அதிகம் சொல்லி எல்லாரும் மகப்பட்டிருக்கக்கூடிய காலம் எல்லாரும். அதனால கொஞ்சம் முந்தி சொல்லுவாங்க, சில குறிப்பிட்ட ஊர்ல தான் சொல்லுவாங்க, இந்த ஊர்ல இப்படியான பழக்க வழக்கங்கள், இப்படியான பாவனைகள். இன்னைக்கு அல்ல எல்லாரையும் பாதுகாக்கணும். எல்லா ஊர்களும் சோதிக்கப்பட்டது. எல்லா ஊர்களும் சோதிக்கப்பட்டது. எங்கட புள்ள எங்கட பொறுப்பு, எங்கட புள்ள எங்கட பொறுப்பு. மார்க்கத்தை கொடுங்க, தக்குவாவை கொடுங்க, கிளாஸ் படிப்பை கொடுங்க, மார்க்கப்பட்டோட. குர்ஆனுடைய தொடர்பு இல்லாம வேற வேற படிப்புகளை கொடுக்காதீங்க. குர்ஆனுக்கு பின்னால மத்ததெல்லாம் அறிவுடைய பொக்கிஷம் குர்ஆன். குர்ஆன் கிளாஸ் மதரசா அது கிழமைக்கு 5 நாள் தான், 2 நாள் தான் போதும், 3 நாள் தான் போதும். ஆனா டேய் மத்த படிப்புகளை தவறு இல்ல, படிக்க வைக்கத்தான் வேணும். ஆனா மார்க்கப்பட்டோட படிக்க வைங்க, மார்க்கப்பட்டோட படிக்க வைங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இளம் வயசு மனைவி, குர்ஆனையும் தெரிஞ்சு, வைத்தியத்துறையிலையும் தெரிஞ்சு, ஒரு கவிஞராக இருந்தாங்க. வைத்தியத்துறை சம்பந்தப்பட்ட ஆய்வாளர்கள் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது அப்படியே அவங்க திரைக்கங்கால இருந்து அந்த விஷயங்கள் அப்படியே படிப்பான். மனைவி, நபியோட மனைவி குர்ஆனுடைய பெண், நபியோட ஸல்லல்லாஹு மனைவி அந்த வைத்தியத்துறையில் ஈடுபடுறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவி மார்க்க தீர்ப்பளிக்கக்கூடிய பெண்ணாக இருக்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி மனைவி வீட்டில் சதிபத்து செய்யறார், வீட்டில் பணிவிடையும் செய்யறார். எல்லா துறையிலையும் கொடுத்த மனைவிக்கு அவங்களுக்கு அரபு மொழியை படிச்சு கொடுக்கறதுக்கு ஷிஃபா பின்த் அப்துல்லான்னு சொல்லக்கூடிய ஒரு முஅல்லிமாவை நியமிச்சாங்க. மனைவிய அரபு மொழி படிக்கிறதுக்கு முஅல்லிமாவை நியமிச்சாங்க. அறிவுத்துறையில ஈடுபடுத்தினாங்க. ஆனா மார்க்கப்பட்டோட மார்க்கத்தை விட்டு, தொழுகையை விட்டு, துனியாவை மட்டும் கொடுத்த சில பிள்ளைகள வரலாறுகளை, கசப்பான உண்மைகளை நவீன காலத்துல பார்க்கிறோம். நாளைக்கு 2 உதாரணம் சம்பவம் சொல்லிவார். எனக்கு உறுதியா கிடைக்க தரவன் 2 சொல்லிவார். ஒரு பேர் சொல்ல மாட்டேன். என்னோட பிள்ளைகளுக்கு நான் தீன கொடுக்காட்டி ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரான்றது பிள்ளைகள் வாயில வராது. பத்வா தான். ஒரு காலத்துல சொல்லும் பொழுது, உலமாக்கள் சொல்லும் பொழுது, எங்கட பிள்ளைகளுக்கு பத்வா செய்யுமா, எங்களை சபிக்குமா, இப்படி நடக்குமா இதெல்லாம் பேசுவாங்க. எங்கட பிள்ளைகள் எங்களை திட்டுன்னு சொல்றாரு. நடந்துட்டு நடக்குது நடக்குது. படிப்படியாக நான் சொல்றேன், ஊர் பேர் எனக்கு தெரியும், சொல்ல மாட்டேன். போன இந்த நோக்கு முதல் நோக்கு ஒரு ஆள் சொல்றாரு, போன நண்பர் சொல்றாரு, அவருக்கு நடந்த விஷயம். இந்த நோக்கு முதல் நோக்கு வாயோட
நோக்குவாயோட ஒரு மகன் சொல்றானா, ஏதோ ஒரு ஒரு விஷயம் பேசிக்கொண்டு வரும் பொழுது சொல்லி காட்டுறதுக்கு எங்களுக்கு நான் போச்சு, சொல்லி காட்டுறதே பயமா இருக்குது. என் வாப்பட கபூர்ல நெருப்பு பார்த்து என்னதுவா, என் வாப்பட கபூர்ல நெருப்பு பார்த்து எப்படி மனசு வருது? இத்தனைக்கு பஜார்ல கடை, அந்த எந்த ஊரோ அந்த பஜார்ல கடை, சைனா போய் வாகனம், துபாய் போய் வாகனம், யாரும் கோடிக்கணக்கு பொருள் வாகனம் எல்லாத்துக்கும் வழிகாட்டி போய்க்காரு. கடை, வாகனம், துபாய், சைனா, தீன கொடுக்கல ரப்பீர ஹக்குமாக மரப்பேன சொல்லின பாடம் இல்லை. பாடமான பத்துவா வாப்பட கபூர்ல பத்து இந்தியில இருந்து, அதுவும் எனக்கு தவறுல தெரியும், சொல்ல மாட்டேன். இந்தியில இருந்து 3 கிழக்குள்ள இந்த முஹர்ரம் துல்ஹிஜ்ஜாவுடைய ஹஜ் பெருநாளுக்கு இன்றைய தினத்துக்கு இடையில நடு பஜார்ல மக்கள் அதிகமா புழங்கக்கூடிய, மக்கள் சஞ்சாரம் உள்ள ரஷ்ஷான ஒரு இடத்துல ஒன்றும் இல்லை. ஒரு ஆப்போ அவசரத்துக்கு கூப்பிட்டீங்க, என்னமோ வேலைக்கு அவசரமா கூப்பிட்டீங்க, அவன் ஏதோ ஒரு பிஸியா இருந்திருக்கிறான். என்ன பிஸியா இருந்தாலும் அப்பா அம்மா கூப்பிட்டா அதெல்லாம் பிஸி, வேற பிஸி ஒன்றும் இல்லை. கண்ணியமானவர்களே, பாப்பாக்கு நடு பஜார்ல மக்களுக்கு முன்னால கண்ணது கட்சி இதெல்லாம் 15 வருஷம் முந்தி நான் வேலை பண்ணக்குள்ள என்னோட கசப்பாயிட்டு போவாங்க. பிள்ளைகளுக்கு அடிக்குமா, எங்கட பிள்ளைகளுக்கு அடிக்குமா, இப்படி பேன் பண்றாரு அப்படின்னு சொன்னவங்க எங்க அழுவாங்க, பிள்ளைய எங்களை அழுவாங்க. நாங்க தான் கண்ணத்துக்கு அடிக்கிறது ட்ரைனிங் கொடுக்குறோம். அந்த பிள்ளைய துறையை கொடுவாங்க, அந்த பிள்ளைக்கு தக்குவாவை கொடுக்கல, அந்த பிள்ளை குரானை முக்கியத்துவம் கொடுக்கல, அந்த பிள்ளை ஒழுக்கத்தை பார்க்கல, அவன் எப்படி பண்றவன் யாரோட சேர்றான்னு பார்க்கல, அவன் யாரோட கெட்சி அடிக்கிறான்னு பார்க்கல, அவனோட பழக்க வழக்கம் யாரோட சேர். ஆனா ஒன்றுக்கு 2 3 கண்ணத்துக்கு அடிச்சவனுக்கு அந்த வீடுகள் மிக விலை போகக்கூடிய இடத்துல 2 வீடு துணியாவது. கண்ணியமான சொல்ல வர விஷயம், பிள்ளைகளை மார்க்கப்பட்டோட வளர்க்க நாங்க முதலாவது மார்க்கப்பட்டோட நாங்க தக்குவோட மாறும். ஈசா அலைஹிஸ்ஸலாம் பக்குவமா வாரத்துக்கு மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை பக்குவமா, மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை பக்குவம் திடீர்னு இந்த மஹரம் என்ற விஷயம், மஹரம் என்ற விஷயம் இருக்குது. சர்வ சாதாரணமா நினைக்கிறோம். எங்களுக்கு அனுமதிக்கப்பட்ட மஹரமா நாங்க மேலோட்டமா சொல்றதா இருந்தா விளக்கத்தை உலமாக்கள்கிட்ட, பெண் சமூகத்தில் உள்ள ஆடிமாக்கிட்ட படிக்கணும். எங்கட தந்தை, எங்கட சகோதரர்கள், எங்கட பெற்றோர் 2 பேருடைய சகோதரர்கள், எங்கட பிள்ளைகள், எங்கட பிள்ளைகளை பிடித்த மருமக்கள் அடிப்படையில் எங்கட மகரமான பேர குழந்தைகள் அப்படியே பாதிப்போம். எங்கட சாட்சி பெரியமான மக்கள் எங்களுக்கு மகரம் இல்லை. நாங்கள் கணக்கெடுக்காத பகுதி சாட்சி பெரியமான மக்கள் மகரம் இல்லை. தாத்தா தங்கச்சி, நானா தம்பி தங்கச்சின்னு பழையினாலும் எங்களுக்கு மகரம் இல்லை. மஹரம் என்ற விடயம் இருக்குது. கனிமணி யார் நாங்க கெட்ட நோக்கத்துல அப்படி ஒரு இதுல பழகம் இல்லை. ஆனா அல்லாக்கு மாறுபாடு செய்கிறோம். மஹரம் இல்லாத ஆண்களோட தனிமைப்படுறது, பேசுறது, மஹரம் இல்லாத பெண்களோட நாங்க தனிமையில பேசுறது, பிரயாணங்கள் செய்யறது எங்களுக்கு அனுமதி இல்லை. கனிமணி ராத்திர அவசரம் அவசியம் இல்லாம அந்நிய ஆண்களோட சம்பந்தப்படுறதுக்கு அனுமதி இல்லை. ஒரு மரத்துக்கு போற உதாரணம் சொல்லு, ஒரு வைத்தியருக்கு போகணும், அதே துறையில மார்க்க சட்டத்தை தான், அதே துறையில ஒரு பெண் வைத்தியர் இருக்கும் பொழுது ஆண் வைத்தியர் போகுது, இல்லாத பொழுது போகணும். ஸ்பெஷலிஸ்ட் இல்ல, அந்த இடத்துக்கு கவர்மெண்ட் தான் டாக்டர் மரத்துக்கு போகணும். அவசியமான தேவைகள் இல்லாம சகஜமாக நாங்க யாரும் விதிக்க மாட்டோம். நாங்க அப்படிப்பட்டவங்க என்ன மாஷா நீங்களோட நினைக்கிறேன், இப்படிப்பட்ட ஒரு புத்திமதி சொல்றேன் சொல்றேன். மஹரம் என்ற விடயத்துல கவனம் செலுத்துறது இருக்குது. எங்களோட பரிசுத்தமான பரம்பரை உண்டா, எங்களை பார்த்து பிள்ளை படிக்கும், எங்களை பார்த்து பிள்ளை படிக்கும். பிள்ளைங்க சொல்ற புத்திமதியோட கண்ணால பார்த்து தான் படிக்கும். மரியபடி சொல்ற சம்பவம் தெரியுதானே, சின்ன பிள்ளையா இருக்கிறாங்க, வளர்றாங்க, குமரி இளைஞர், அந்த இளமை வயது யுவதியா இருக்கும் பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மனித ரூபத்துல வந்திருக்கிறான். இவங்களுக்கு தெரியாது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மனித ரூபத்துல வந்திருக்கிறான். திடீர்னு பார்க்கிறாங்க, தான் இருக்கிற இடத்துல ஒரு அந்நியா
குரான் சொல்லக்கூடிய சம்பவம். உடனே என்ன தெரியுமா ஓதினாங்க, ஷைத்தான கலட்டுறதுக்கு ஓதுற அவுதோது அவுது பேர் ரஹ்மானி மிக்க இப்படி சொல்றாங்க. தெரியா மலக்கு தெரியும். அவுது பேர் ரஹ்மானி மிக்க, ரஹ்மானிடம் உங்களை விட்டு பாதுகாப்பு தேடு, ஷைத்தான பாதுகாப்பு தேடு. அவங்க சொல்றாங்க, இன்னமான ரசூல் ரப்பி, நான் வந்து வேற யாரும் இல்லம்மா, உன்னோட ரப்ப அனுப்பின தூதர். இது அகலைக்கு உலாமன் ஜக்கியா. பாருங்க வசனத்தை பாருங்க, உங்களுக்கு தூய்மையான ஒரு புள்ளையை அன்பளிப்பா தான் நோக்குல வந்தீங்க. பரிசுத்தமான பெண்ணை தூய்மையான பிள்ளை. அப்ப ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய பேருதல் பக்குவமும் தாயிலிருந்து பிரதிபலிக்குது, உம்மம்மாலிருந்து பிரதிபலிக்குது. அதனால கொஞ்சம் நாம் எங்களே மாற்றுறது, எங்களை முன்னேற்றம் மாஷால்லா, எங்களுடைய அன்றாட வாழ்க்கையில தீனுடைய அந்த பக்குவத்தை பேருதலை கூட்டிக் கொண்டே போறது. கொஞ்சம் கொஞ்சம் எங்களை முன்னேற்றம் மகாரத்தை மையமா வச்சு எங்களை வாழ்க்கையை கொஞ்சம் மாற்றத்தை போறது, எங்களை குணங்களை சீராங்க. பெற்றோர்கள் விஷயத்தை மிச்ச கவனதாரிகள். தாயா இருக்கலாம், தந்தையா இருக்கலாம், யாருக்கெல்லாம் பெற்றோர் ஹயாத்தோட ரெண்டு பேர் ஒருத்தர் கிடைச்சிருந்தா அல்லாஹ் சொல்றார் குஃப்ர்னு சொல்லுவாங்க. சீண்டு வார்த்தை வாரல, அந்த அருவருக்கக்கூடிய முகம் சுழிக்கக்கூடிய அடையாளங்களை வெளிப்படுத்தாங்க. அந்த வார்த்தை வேற யாரும் விரும்புறே அந்த வார்த்தையை கூட அது உஃப்ன்ற வார்த்தைலாம் அந்த சவுண்ட் வாரது அந்த அளவுக்கு சொல்ல வேண்டாம்டா. இன்னைக்கு எல்லாம் பாதுகாக்கணும், சில விஷயங்களை முறையா சொல்லி காட்டணும். சொந்த தாய்க்கு பிள்ளைகள் சூனியம் செய்யறா, சொந்த பிள்ளைகளுக்கு பெற்றோர் சூனியம் செய்யறா, ஏதோ ஒரு விஷயத்துக்கு எங்க போகுது குடும்ப வாழ்க்கைகள், எங்க தன்மைகள், எங்க பண்பாடுகள், கனிமான சோதனைகள். பெற்றோருடைய துவா பெற்றுக்கொள்ளுங்க. பெற்றோர்களோட துவா கிடைச்சா வேற யார் துவா கேட்க அடிப்பறோம். பெற்றோர்களோட பதுவா யார் பதுவா செய்யக்கூடாது. பெற்றோர்கள் எப்பொழுது துவா தான் செய்யணும். பெற்றோர்களோட பதுவாக்கான உலகத்துல எல்லாரும் துவா கேட்டாலும் வெளிப்படாது. துவாவை பெற்றுக்கொள்ளுங்க. பெற்றோர்கள் விஷயத்துல எவ்வளவு பணிவிட செய்யணுமோ, நீங்க செய்யற பணிவிட உங்களோட புள்ள உங்களுக்கு செய்ய எழுதி கொடுக்கிற டைரி. உங்களோட பெற்றோர்களுக்கு நீங்க மனக்குளிர கவனிக்கிறது உங்களோட பிள்ளைக்கு நீங்க நடத்தக்கூடிய சிலபஸ், நீங்க எழுதக்கூடிய சிலபஸ் புக். உங்களோட புள்ள உங்களை நடத்துறதுக்கு நீங்க வரையக்கூடிய மேப். அதனால பல சம்பவம் இருக்குது. நிறைய சம்பவம் சொல்ல விரும்பல. பெற்றோர்களோட எப்படி நடந்து கொள்ளணுமோ எங்களோட பிள்ளை எங்களோட நடந்து கொள்ளணும். அதனால பெற்றோர்கள் விஷயத்தை நல்லா அம்மாவோட மையத்தை தன்னை வீட்டுல வைக்கிறதுக்கு அவசரமா பார்க்கக்கூடிய காரணம். ஆதாரப்பூர்வ சம்பவம் கிடைக்கிறது. ஜனாசாவத்தை வைக்கிறதுக்கு சண்டை பிடிச்சு நடக்கணும், போட்டி நடக்கணும். வேண்ட வீட்டுல வைப்போம், நீ வே நோயாளி ஆகிட்டா நீ பாரு, நீ வச்சு பாரு. ஃபுட்பால் விளையாடுற ஃபுட்பால் இல்ல பெற்றோர்கள், விளையாடும் விளையாடும் விளையாடு போட்டி போடுங்க. பெற்றோர்கள் அல்லாஹ் பணத்துக்குள்ளவும் மக்களோட கரிம கண்ணியமா பேசுங்க. அனாதையமான வார்த்தையை பேசக்கூடாது, கெட்ட வார்த்தையை பேசக்கூடாது, பணிச்சிருவது. அவாவிகளும் ஹைவா ரஹ்மத்துல்லாஹி சம்பவம் சொல்றாங்க. ஒரு தடவை அவாவிகள் ஹவுஸ் ரஹ்மத்துல்லாஹி ஒரு மையவாடியாக போய் கொண்டிருக்கிறோம். நானும் சொல்றான் கூஃபாவுடைய பாதி இராக்குடைய பாதி ஒரு மையவாடியாக போய் கொண்டிருக்கிறோம். அவர் சொன்ன சம்பவம். திடீர்னு ஒரு கபருக்குள்ள இருந்து ஒருத்தர் எழுப்புறான். சில சம்பவங்கள் நடத்துறாங்க. அபுஜாஹில் விஷயங்கள் நடக்கிறது. கபருக்குள்ள ஒருத்தர் எழுப்புறான். மாலை நேரம் எழுப்பி அப்படியே முகத்தை காட்டிட்டு சுத்தி வர பார்த்து முகத்தை காட்டிட்டு போறான். ரொம்ப சேரு அவரோட முகம் உடம்பெல்லாம் மனுஷ முகம், தலை முகம் எல்லாம் தலை அப்படியே கழுத முகம், உடம்பெல்லாம் மனுஷன் மூஞ்சி அப்படியே கழுத மூஞ்சா மாத்திக்கு கழுத முகம். அவர் தலை காட்டு உள்ள போயிட்டான். அவர் அந்த ஒரு புதுசு பயணம் போற பயணம் அப்படியே போட நட்பாக பார்த்து ஒரு வீடு ஒரு குடிசை நம்ம ஒரு மூதாட்டி பெண் பண்ணிக்கிறார். மூதாட்டி பெண் பண்ணிக்கிறார். சம்பவம் சொல்றாரு.
இப்படி சொல்ல நினைச்சிமா என்னமா அந்த சம்பவத்துக்கு காரணம் எழுப்புறான் கழுத முகம் உடம்பெல்லாம் மனுஷன் எனக்கு மூஞ்சி கழுதையா மாறிக்குது. அந்த முதலாளி சொல்றா அது அவனோட உமா இல்லை, அவனோட உமாவோட கூட்டாளி. அவ சொல்றா ஏண்ட தெரிஞ்ச பொங்கலோட மகன் தான் அவனுக்கு குடியா அவன் குடிச்சிட்டு வந்து வீட்டுல உமா பாடுபடுத்துவான். உமாக்கு வேலை கொடுப்பான், வேலை கொடுப்பான். உமா சொல்லுவாள் குடிக்காத மகனே, இப்படி குடிச்சு நாசமாவாத, குடிச்சு ஒரு வாழ்க்கையை கெடுக்காத. சில டைம் உமா தானே கொஞ்சம் ஆத்திரம் பேசுவோம், கொஞ்சம் புத்தி சொல்லுவோம். அவன் வார்த்தை பாவிப்பான். அந்த வார்த்தை என்னண்டா சொல்லுவான், அம்மா நீ சும்மா கழுத மாதிரி கத்தாம இரு, நீங்க சாதாரணமா சும்மா வைத்தியகாரன் தான் இவங்க கூடதான் நீங்க வாப்பா, சும்மா மடையே மாதிரி பேசாதீங்கம்மா, மடைச்சு மாதிரி படிச்சிடும். அதை திரும்பி வந்துடுவாரு. அவன் சொல்லுவான் கழுத மாதிரி கட்டாதம்மா, நான் குடிப்பேன் குடிக்காம இருப்பேன், கழுத மாதிரி கட்டாத, ஒரு நாள் மொத்தம் ஆயிடும். இப்படி அன்றைக்கு அடைக்கணும், ஒரு மக்களை சேர்த்து அடைக்கணும். அவன் அடைக்கின நாள்ல இருந்து இன்று வரைக்கும் மாலை நேரத்துல அவன் கபர்ல இருந்து எழுப்பி அப்படியே தன்னை மனத்தை காட்டு விழுப்போம். அவனோட மனம் கழுத மனம் மாற்றப்பட்டேன். உமாவுக்கு பேசின பேச்சு வைத்தியகாரன் பேசினா அப்புறம் மறந்துடும். சட்டை மோத்துக்கு முன்னாடி நாங்க அந்த பேரை கேட்டு மோத்தாவது தேவைப்படும். ஒழுக்கமா பேச நல்லா சொல்ற கவலை தெரியுமா பிள்ளைகளை பதுவாசையாங்க. அதுக்கு ஒரு சின்ன சம்பவம். பிள்ளைகள் நான் சொல்றேன் சொல்றேன் கையில ஒரு புண்ணும் காயம் வந்தா நாங்களே விரல வெட்டி வீசுவோம். மருந்து போட்டு எப்படியாவது சோமாக்கிறோம் டாக்டர் வெட்டாம மருந்து போடுங்க டாக்டர், வெட்டாதீங்க டாக்டர், வெட்டாம ட்ரை பண்ணுங்க டாக்டர் கெஞ்சுவோம். பல்ல கூட கொஞ்சம் பூச்சி பண்ணாங்க வந்தா டாக்டர் கரெக்டாம நிறைச்சி அந்த பல்ல ஒரிஜினல் பல்லே நான் இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்களேன்னு சொல்லுவோம். இதனால நிறைக்கலா கொடுக்கத்தான் வேண்டாம் கொடுப்போம். ஆனா எங்களோட பிள்ளைகள விஷயத்துல இன்னைக்கு நல்ல விளைவுகளோட தாய்மார்கள் தான், பெற்றோர்கள் இருக்கக்கூடிய முன்னாடி சகோதரர்கள் தான். எங்களோட பிள்ளைகள் எங்களோட வாயானது போறாங்க. சில வார்த்தைகளை பாவிக்கிற மாத்திரத்துல அர்த்தம் அப்ப அது நடக்க போகிறது. ஆத்திரத்துல கோபத்துல கொட்டிடுறோம், யாருமே ஒரு கோபத்துல ஏசிடுறோம், திட்டிடுறோம், சமைக்கிறோம், பதுவா செஞ்சிடுறோம். எங்களுக்கு முன்னால வாழ்ந்த சில இமாம்கள வாழ்க்கையில கூட தாக்கம் செலுத்திருக்கிறது பதுவாங்க. சொன்னாங்க நம்ம யாரும் பதுவா செய்யாதீங்க, நீங்க அவங்களுக்கு பதுவா செய்ய, பிள்ளைகளுக்கு பதுவா செய்யாதீங்க, பொருட்களை பதுவா செய்யாதீங்க, சுத்தங்கள் பதுவா செய்யாதீங்க. அந்த பதுவா செய்யும் பொழுது அது ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய நேரத்துக்கு விடப்படாது. துவா செய்யுங்க, பிள்ளை என்ன கலந்துபடுத்தாலும் துவா செய்யுங்க. ஒரு வார்த்தை சொல்றேனே, உதாரணம் யாரும் சொல்ல மாட்டோம். உதாரணமா சீதேவி சீயனாவுக்கால் இந்த வார்த்தையை சொல்ல விரும்பல, நீங்க புரிஞ்சு பாருங்க. சீயனாவுக்கால் மூவண்ணா போடுற இது வருது வாங்கி மூவண்ணாவுல உள்ள வார்த்தை வருது. அந்த மூவண்ணாவை இல்லாம சீயனா போடுறதுக்கு என்ன பாருங்க, என்ன பாருங்க. ஆசிரியர் மாணவர்கள் விஷயத்துல துவா தான் வரும். மரபுகளோட உஸ்தாத் இஸ்மாயில் சொல்லுவோம். இஸ்மாயில் அவன் ஒரு நல்ல பல விஷயங்களை படிச்சது, ஒரு நல்ல விஷயம் படிச்சோம். அந்த பாடங்கள் வாசிக்கும் பொழுது குறை விட்டா பிழை விட்டா மாணவர்கள் கொஞ்சம் சிந்திக்காம நடந்து கொண்டா, அதாவது மடத்தனமா நடந்தா, மடையன் என்று சொல்ல வேண்டிய கட்டத்திற்கு உரிய வேலை செஞ்சா அதுல என்ன சொல்லுவோம், புத்திசாலி சொல்லுவோம். மடையன்னு சொல்ல வேண்டியது சொல்லுவோம், ஏ புத்திசாலி எப்படி செய்யறாய் எப்படி பாரு. என்ன பிள்ளை சொல்லுவோம், உள்ள பெருகளை பேரெல்லாம் கொட்டிடுவோம், கேவலமான தினங்கள வார்த்தையெல்லாம் பேசுவோம். மானா பத்துவா ஜமக்ஷர் ரஹ்மத்துல்லாஹி பெரிய தஃப்சீர் கிதாபுடைய நூலாசிரியர், அரபு இலக்கணத்தை தர்ஜுமா செய்யுமா. பல மாணவர்கள், பல மாணவர்களுக்கு ஆசான். அப்படியே பயணம் போறாங்க 30-40 வயசுக்கு பின்னால போய் கொண்டிருக்கும் பொழுது ஒட்டகம் மிரண்டு மைக்கில் போன ஸ்லிப்பாக மாதிரி விழுந்து முழங்காலுக்கு அப்படியே கலந்துச்சு.
எல்லாரும் மருந்து செய்யறாங்க, முதலீடு செய்யறாங்க, மாணவர்கள் மருந்து கட்டி யாருன்னு சொல்றாங்க. அவர் சொன்னாரு, இது எனக்கு அல்லாட தண்டனை. அவர் உண்மை ஏற்றுக்கொண்டு மாணவர்கள் புத்திமே சொல்றாரு, இது எனக்கு அல்லாட தண்டனை. அப்படி என்ன அப்படி என்ன உஸ்தாத், அவனுக்கு என்ன சின்ன வயசுல எப்பயுமே பிள்ளைகளுக்கு செய்யற தத்துவம் எப்பயாவது படிச்சிடும், வாங்கி ஜிப் போட்டுறோம், வடிகட்டிடும், நல்ல வார்த்தை. குருவியோட பிடிச்சி நூலை கட்டி பட்டா பண்ற மாதிரி இன்ட்ரெஸ்டா விளையாடி கொண்டு இருந்தேன். விளையாடி குத்திட்டு அம்மா சொன்னா உடுராஜா கடதாசன் செஞ்சாரு. குருவி உயிர் ஜீவராசி விட்டுருது. உம்மாட பேச்சை கேட்கல, விளையாட்டு குத்தி விளையாடி கொண்டே இருந்தேன். அவங்களே சொல்ற சம்பவம், கெட்ட பூச்சத்தை ஒன்று சொல்றாங்க, நடந்துட்டு காலட்டு. அப்ப உம்மோட பேச்சை கேட்கல, விளையாடி கொண்டு போய் ஒரு மகன் எடுக்கல, பொந்து குருவி பொந்து கொண்டுச்சு. அந்த வர கொப்பில் தெரிய பிடிச்சி கொண்டுச்சு. இழுத்து பார்த்தேன், நல்ல வரதாண்டு வரல. சரி, குருவி ஒரு பட்டம் போய் மாட்டின நூல் எடுக்கிற மாதிரி நூல் தேவைன்னு கொஞ்சம் ஆரமா இழுத்தேன். அப்படியே நூல்ல குருவிட முழங்கா கலந்து வந்துச்சு. உம்மா உடனே சொன்னேன், அப்படியே வார்த்தை வந்து கத்தா அல்லாஹு ரிஜில கமா கத்தா அந்த ரிஜில ஆரம்பிச்சுக்கோ. இந்த சிட்டுக்குருவிட காலை நீ கலட்டின மாதிரி முழங்கால கிட்டால ஒன்ன காலை வந்தா கலட்டுவாங்க. செய்ய போக 8-10 வயசு, பத்துவா செய்யும் போது 8-10 வயசு. முழங்கால் கலருது 30 தாண்டி. படிக்க போகும்போது ஹாஸ்பிட்டல் எக்ஸ்ரே பண்ற பைக்ல போய் வந்து உட்கார்ந்து வராது, கண்ணி வச்சு கட்டி பிடிச்சி அது உண்மை தான். உண்மை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, 12 வருஷத்துக்கு செஞ்சு பத்துவாங்க. பிள்ளைகளுக்கு வாசிங்க. இறுதியா கனிமான சோதனை தாய்மார்களே, நான் சொல்லி முடிச்சு கொண்ட விஷயம், எப்பயுமே அஹ்லாக்குகள், பண்பாடுகள், குணங்களை நல்லதாகிறது. அஹ்லாக்குடைய குணங்களுடைய மோசடி அல்லாஹ் பிடிக்கிற சக்கராத் நல்ல. சக்கராத் இருக்குது, சக்கராத்தை லேசாக்க அதிகமான அமல்கள் அஹ்லாக் சம்பந்தப்பட்ட. அஹ்லாக்குட மோசடிய நாக்க கண்டபடி பேசுறது, புறம் பேசுறது, கோல் மூட்டுறது, பிடிக்கிற இடம் வரலாம் சக்கரம். கனிமா வராம இருக்கிறான் விவக்காயம். ஆனா கல்மா பாடு, பள்ளிக்கூடத்திலே பாடு. அவள் கலிமா தய்யிப் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ். பாடமாக்கிற கலிமா வராது சக்கராத்துல, வாழ்ந்த கலிமா. அஹ்லாக் யாரை பத்தி பேசாதீங்க, யாரையும் விமர்சிக்காதீங்க, யாருடைய குறைகளையும் பேசாதீங்க, யாரை பத்தி கோல் மூட்டாதீங்க, நலவு பேசுங்க, நலவு பேசுங்க. 2-3 சம்பவத்தை முடிச்சு கொண்டு அவள் என்னோட அஹ்லாக், என்னோட பேச்சுவார்த்தை, சில வார்த்தைகள் கண்ணியமானவர்களே 30 வருஷத்துக்கு பிறகு படிக்குமா. முஹம்மது பின் சீரின் ரஹ்மத்துல்லாஹி மிகப்பெரிய ஒரு இமாம். கனவு விளக்கங்கள் இருக்குது. அது பற்றிய கனவு விளக்கத்துடைய விளக்கங்கள் பல தேர்ச்சி பெற்றதுனால 10 பேர் 10 விளக்கம் சொன்னா நம்ம 1 விளக்கம் இவர்தான். அது போல ஒரு காரண சமூக கணவர் சமூகம் வருது. ஒரு நாள் கையில ஒரு சதம் இல்லாம லொஸ் ஆயிட்டார். வெறும் கை, ஒரு தீனார், ஒரு திரகம், ஒரு சதம் இல்லை, அப்படி முழு சொத்தையும் லொஸ் ஆகிட்டார், இழந்துட்டார். சரி வருதில்லை, இது பொய்யாய். உடனே அவருக்கு சம்பவம் ஞாபகம் வருது. அதான் ஞாபகப்படுத்துது. கிட்டத்தட்ட அந்த எல்லாருடைய பாட அந்த வந்தாங்க தெரியும். இந்த கொரோனா வந்துச்சு, அந்த நேரம் கொஞ்சம் அத்த சொன்னாரு. கொஞ்சம் மக்கள் உரிமையோடு சம்பந்தப்பட்ட தொழில் உத்தியோகத்தில் இருந்தவர், மக்களுடைய உரிமைகளோடு சம்பந்தப்பட்ட ஒரு உத்தியோகத்தை அந்த வைத்தியத்தில் நடந்திருக்கிறேன். நடந்திருக்கிறேன் சொல்றாரு. சக்கரால் போர்டருக்கு போயிட்டு வந்தாங்க, மௌத்துல போர்டருக்கு இந்த உலகத்துக்கு போயிட்டு வந்தேன். இந்த உலகத்துக்கு அந்த டைம்ல எனக்கு என்ன தெரியுமா ஓடுது, நான் செஞ்ச அநியாயங்கள் எனக்கு வந்து ஓடுது. அவர் தப்பி நல்லா பாதுகாக்க ஆயிரம் நான் ஒவ்வொருத்தரும் செஞ்ச அநியாயங்கள் எல்லாம் அப்படியே காட்சியா ஓடுது. மௌத்துல போர்டர் தௌபா செஞ்சாங்க, அது தொழிலை விட்டுட்டேன், ரிசைன் பண்ணிட்டேன். இதான் சக்கரால்.
எல்லாம் நினைவு. மாமூல் செய்தி அப்துல்லாஹிக்கு ஒரு விஷயம் நினைவு வருது. 30 வருஷத்துக்கு முன்னால இவர் ஒருத்தருக்கு அவர் லொஸ்ஸாயின டைம்ல சொத்துக்களை இழந்த டைம்ல ஏழனமா அவரை மட்டம் தட்டி எல்லாத்தையும் இழந்து வெறுக்கையாயிட்டானே அப்படின்னு ஒரு குறை சொன்னார். அது 30 வருஷத்துக்கு முன்னாடி அவனுக்கு சொன்ன குறைய அவன் என்னைய லொஸ்ஸாக்கி இப்ப தண்டிக்கிறான். மற்ற 2 சம்பவமும் சொல்ல சம்பவம் 3 சின்ன சம்பவங்கள். ஒரு இமாம் சொல்றாங்க, சக்கராத்துல என் குடும்பத்துல ஒரு ஆண் சகோதரருக்கு களிமா ஞாபகப்படுத்து, முஸ்லிம் சகோதரர் களிமா பாடம் தல்கீர் பண்ற ஞாபகப்படுத்து, பயங்கரமான நேரங்கள். அவரது வாயால வந்த களிமா என்னன்னா மீசானி மீசானி, எந்த தராசி எந்த தராசி. தூசியை படுத்தாங்க, தூசியை நிறுத்தப்படாது அப்படி வேறுபாங்க. இவர் கருத்து தராசி எந்த தராசி எந்த தராசி இந்த சம்பந்தம் இல்லாத களிமா இது கேட்டா அப்படியே என்னுடைய தராசி என்ற வார்த்தை தான் அந்த களிமா. விசாரிச்சா கொடுக்கல் வாங்கல தில்லு முடியும். எங்க பிடிச்சாண்டா இங்க மாசால பேங்க் அக்கௌண்ட் போடும், கடை போடும், மூடு போடும், காணி போடும், வாகனம் பெருசாகும். இங்க நல்லா ஆத்தரிக்கும் குட்டிப்பானா சக்கராங்க யார் கை கொடுக்கல. இன்னொரு இமாம் சொல்றாங்க, குடும்பத்துல ஒரு பெண்ணுக்கு உறவுக்காக ஒரு சகோதரி பெண்ணுக்கு களிமா ஞாபகப்படுத்தி கொடுக்க அவட களிமா லிசானி லிசானி, அது லிசானி லிசானி நாக்கு எந்த நாக்கு எந்த நாக்கு நாக்கு கத்துரும் கத்தரி கத்தருதான். எல்லாரும் சொல்றாங்க உங்க நாக்கு நல்லா தான் இருக்கு, உங்க நாக்கு கொடுத்து கத்துறாய் ஏன் கதறாய் சொல்றா. சம்பவம் அப்படியே சொல்ற, எங்க நாக்கு நெருப்புல பத்துது. சக்கராத்துல 10 ஆரம்பிக்குது, 10 ஆரம்பிக்குது. நாக்கில கொண்டதை சாப்பிடுவான், நாக்கில கொண்டதை வரும் சாப்பிடுவான். நாக்கு மற்றவங்க களிமா வர மக்கள் பார்வைக்கு உலகம் ஆரம்பிக்கப்படாது. ஏதாவது வகையுடைய அறிவிக்கிறேன் அதுல பத்துது. எங்க நாக்கு பத்துது பத்துது பத்துது, எங்க நாக்கு நெருப்புல பத்துது கத்திக்கொண்டே நோக்குறீச்சு. அவைய பத்தி கேட்டு விசாரிச்சு பார்த்தா மற்றவங்களும் புறக்கோள் மூட்டி தெரிகிற போக்குல எங்க பிடிச்சாங்க. பேசப்பட ருசி பேசப்படாங்க, அவரை பத்தி பத்தி கொடுத்துருவாங்க எல்லாம் கேட்கும் பொழுது ஆண்கள் கை தட்டி ஆச்சரியம் கேட்டு சபாஷ் பண்ணும் பொழுது நல்ல இன்ட்ரெஸ்ட் ஆയിരിக்கும். சக்கராத்துல இவங்க எல்லாரும் யாரும் வரமாட்டாங்க. 3வது அழகான சம்பவத்தை முடிச்சு கொள்வேன். அஹ்லாக் நல்லா இருந்தா சக்கரம் அழகா. கடைசியா சொல்ற சம்பவம் அப்போ துஜான அறியலாம். இந்த சம்பவத்தை மட்டும் அவன் செஞ்சாலே இவ்வளவு நேரம் நான் பேசின பயணம் கொண்டு இன்ஷா அல்லாஹ் எனக்கு நன்மை கிடைக்கும், உங்களுக்கு யோசனை கிடைக்கும். அப்போ துஜான அறியலாம் சக்கராத் பாருங்க. எல்லாரும் ஆறுதல் சொல்றாங்க, அமைதிப்படுத்துறாங்க, ஞானம் சொல்றாங்க. அவரு சந்தோஷமா டென்ஷன் இல்லாம சிரிச்ச முகத்தோட இருக்கிறாரு. வாரம் நோய் விசாரிக்க வரான், விசாரிக்க வரான். ஆனா ஒன்றை பாக்குறாங்க, அவங்க முகத்துல அழகு பிரகாசம் கூடிக்கொண்டு போகுது. மௌத்தாக சக்கரம் ஆரம்பிக்கும். அந்த முகத்துல பிரகாசம் ஒரு வெளிச்சம் கூடிக்கொண்டு போகுது. ரூம் பெரிய முன்னாலேயே கேட்டு முடிச்சிருவோம். உங்களோட முகத்துல அழகு கூடுது, நீங்க வாழ்ந்ததை விட மௌத்துடைய நேரத்துல உங்களோட பிரகாசம் கூடுது, விசேஷமா என்ன அமல் செய்றீங்கன்னு சொல்லிதான் போட்டான். பட்டுதான் அவர்கள் பின்வாங்க இல்ல, நீங்க மௌத்தாக போறீங்க, உங்களுக்கு போல நாங்கள் மௌத்தாக நல்லா மௌத்தாக சொல்லிட்டு தான் மௌத்தாக. பட்பத்தி கேட்ட டைம்ல பெருசா நினைச்சாங்க, என்ன பார்த்து பார்த்து நினைச்சிருப்பாங்க கேட்டவங்க. அவர் சொன்ன 2 தன்மை, 2 தன்மை. நான் கொஞ்சம் ரகசியமா மெயின்டைன் பண்ணி வாங்க, விடாம செஞ்சு வாங்க. தேவையில்லாத வீணான ஒரு வார்த்தையும் பேச மாட்டேன். பேசினா பிரயோசனமாக பேசுவேன். அடுத்தது என் உள்ளம் எல்லாரையும் பத்தி சுத்தம். யார பத்தி வஞ்சகம் குரோதம் கசடு இல்லை. பாத்தீங்களா அழகா பிரகாசமாக்கிதான் ரொம்ப பெரியது. மாற்ற முன்னேற்றம், குடும்ப வாழ்க்கை, மனைவியாக பிள்ளையாக ஒரு எல்லா
குடும்ப தலைவியாக அதே போல பெண்கள் சமூகத்தை உருவாக்குறதுல மிக முக்கிய பங்கு முன்வச்சேன். சார்ந்த முன்வச்சேன். பேசப்பட்ட விஷயங்கள் யார் யார் கேட்ட விஷயங்கள் தேவைக்கு வாழ்க்கையை செயல்படுத்துவோம். கொஞ்சம் எப்படி ஒரு ஆலயங்களை வீடுகளை வீட்டுடைய அமைப்புகள் அன்றாட வித்தியாசமான முன்னேற்றங்கள் ஏற்படுதோ தன்மைகள் ஈமான் அவற்றை ஒரு முன்னேற்றமும் அதாவது செழிப்பும் ஏற்படக்கூடிய ஒரு மகரமான ஒரு புத்தாண்டாக அமைந்த புத்தாண்டை இந்த மகர மாதத்தை மௌத்து வரைக்கும் ஒரு செழிப்பான ஒரு வர்க்கத்தான வலிமையமான ஒரு ஆண்டாக ஆக்கி தருவாராக. அதே போன்று மாஷா அல்லாஹ் நடிக்கிறதாக சில வார்த்தைகள் அதோடைய திருமையினால் மசியுடைய சிறுவனுடைய வாழ்க்கை அவருடைய நிர்வாகம் அவருடைய மூத்த நண்பர் வயது மூத்த இருந்தால் மிக அன்பாக படிக்கப்படக்கூடிய ஷேக் புகாரி அவருடைய 5 பேர்கள் உங்களோட ஊருக்கு வந்து ஒரு கொத்துபா ஒரு பிரசங்கம் நடத்தக்கூடிய ஒரு பாக்கியத்தை தந்தான். அதே போல பெண்களுக்கான ஒரு பயன் செய்யக்கூடிய ஒரு பாக்கியத்தை தந்தான். நல்ல மக்கள் மாஷா அல்லாஹ் எல்லாரும் வேண்டிங்க நல்லா கண்ணியப்படுத்துறீங்க. நல்ல பயன்கள் நம்முடைய குத்துபாவை நான் கவனிச்சேன். மாஷா அல்லாஹ் உற்சாகமாக மனதில் திருப்தியான ஒரு கவனத்தோட உங்களோட அமைப்புகள் அழகாக அமைச்சு அதே போல பெண்கள் மாஷா அல்லாஹ் அமைதியாக நாங்கள் எப்படி பெண்கள் பேங்கில் சில பேச்சுக்கள் சத்தங்கள் வரும் அவர்கள் வந்து வரல அனைத்து கண்ணியப்படுத்துவதற்காக எல்லாரும் வர்க்கத்தும் செய்வானாக ஒரு மக்கள் எல்லாரும் செய்வானாக. உலகத்துக்கு முன்மாதிரியான ஒரு மஹல்லாவாக அந்த மஹல்லாவின் மஹல்லாவாசிகளை சுற்றுச்சூழலில் இருக்கக்கூடிய எல்லா மஹல்லாவாசிகளை குடும்பங்களை அதை ஏற்றுக்கொள்வானாக என்ற துவாவோடு விடைபெறுகிறேன். وآخر دعوانا الحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله وبركاته. سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك.